சிறுபோகத்துக்கு தயார் நிலையில வயல்கள் இருக்குது. பொம்பளை பிரச்சனை கருதிய மாட்டியால் சௌகரியங்களை கொடுப்பியால். இந்த இடத்துக்கு வந்த உடனே ஐயோ காசோ பணமோ என்னவோ அதுக்கான இடமே இல்லை. இந்த இடத்த அப்புறம் தான் இந்த இடத்த இருக்காங்க. தண்ணி போத்தில் விழுந்து உடைஞ்சு போச்சு மக்களே. சரியான கவலையா இருக்கு. 6 பொம்பளை சட்டை விட்டு 7 ஆண்டா சிறையில இருந்தேன் கொடுக்கறதுல. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தர்சனாமூர்த்தி பவனீசன். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்டா, ஈழத்தில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இல்லை கிளிநொச்சி மாவட்டத்தில் திருவையாறு அம்பாள் நகர் என்ற இடத்துல. இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கிறதுக்கு காரணம், நாங்கள் வேல் செதுக்கலை அறிமுகப்படுத்தி இருந்தோம். நாங்கள் எதிர்பாராத அளவுக்கு நிறைய பேர் தொடர்பு கொண்டு பவனீசன் எங்களுக்கும் வேல் செதுக்கல் தாங்கோ, எங்களுக்கும் அனுப்பி வையுங்கொண்டு கேட்டு வேல் செதுக்கலை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஒரு வேல் செதுக்கலை இந்த இடத்துல கொடுக்கறதுக்கு வந்திருக்கிறோம். இதை கொடுத்துட்டு அடுத்த கட்டமாக இங்கே போக போகிறோம் வெண்ணேரி குளத்துக்கு. வெண்ணேரி குளத்திலையுமே ஒரு காணொளி பதிவுக்கு போக போகிறோம். அவர்களுமே ஒரு வேல் செதுக்கல் கேட்டிருந்தார்கள். எனவே இந்த திருவையாறில் இருந்து வெண்ணேரி குளத்துக்கு போகிற காணொலியை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நாங்கள் போகும்போது பார்க்குற ரசிக்கிற காட்சிகளையும் பயணத்தின் போது எங்களுக்கு கிடைக்கிற அனுபவங்களையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். முழுமையாக பார்த்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வேல் செதுக்கலை தான் கொடுக்கறதுக்கு வந்திருக்கிறோம். நிறைய பேர் இந்த வேல் செதுக்கலினுடைய விலை 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 என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த வேல் செதுக்கலினுடைய விலை 8000 ரூபாய். இதனுடைய அளவு இது 15.25 இன்ச்சு, இது 9.75 இன்ச்சு, அதாவது 15 காலும் 7/4 அளவு இருக்கிற வேல் செதுக்கல். இது பாருங்கோ வேப்பம் பலகையால் செய்யப்பட்டிருக்குது. நாங்கள் முதல் தேக்கில் செய்வோம்னு சில பேர் சொன்னார்கள். இல்லை பவனீசன் பக்திமயமாக இருக்கும்போது அதில் வேம்பை பயன்படுத்தி கொள்ளுங்கோண்டு அந்த அடிப்படையில் நாங்கள் இதை செய்திருக்கிறோம். நிறைய முன்பதிவுகள் வந்திருக்குது. இதே மாதிரி உங்களுக்கும் வேண்டுமென்றால் திரையில் தெரிகிற எங்களுடைய தொடர்பெண்ணை பயன்படுத்தி முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். நீங்கள் வெளிநாடுகளில் இருக்கிறீங்களன்னு சொன்னால் எப்படி இதை வாங்கலாம், எப்படி அங்கே எடுக்கலாம்னு யோசிக்கிறீங்களா, அனுப்பு கூலியோடு சேர்த்து நாங்கள் எவ்வளோ வருமன்றதை சொல்லுவோம். ஆனால் இது செய்து தரத்துக்கு குறிப்பிட்ட நாட்கள் இருக்கும். ஏனென்றால் உங்களுக்காகவே செய்யப்படும். இது அதிகமாக செய்து வீட்டில் வீணாக்கி விட முடியாது தானே. அப்போ தேவையானவர்களுக்கு செய்து கொடுத்து கொண்டிருக்கிறோம். அடுத்தது வேல் செதுக்கலை விட அனுப்பு கூலி கூடவா வருது சில இடங்களில். அப்போ நீங்கள் என்ன செய்யலாம்னா, உங்களுடைய வீட்டை கொடுத்து விட சொன்னாலும் உங்களுடைய வீட்டை கொடுத்து விடுவோம். எதிர்காலத்தில் நீங்கள் வரும்போது உங்களுடைய நாட்டுக்கு கொண்டு போகலாம். இப்போ இந்த வேல் செதுக்கலை கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன். சரி மக்களே, முதலாவது வேல் செதுக்கலை கொடுத்தாச்சு. அடுத்த வேல் செதுக்கல் வெண்ணேரி குளத்தில் கொடுக்கப்பட இருக்குது. அங்கே போகிறோம். போகும்போது நாங்கள் பார்க்குற காட்சிகளை உங்களுக்கு காட்டுறோம். வாங்க போ. சரி மக்களே, நாங்கள் இப்போ இங்கே வந்துட்டோம். கிளிநொச்சி இரணிமடு குளத்தடிக்கு வந்துட்டோம். இதில் இருக்கிறது கனகாம்பிகை அம்மன் கோயில். சரி, சரி, இப்படி நேர பயணம் செய்து இரணிமடு சந்திக்கு போவோம். காட்சிகளை பார்த்து கொண்டு வாங்கோ. இல்லை வேலை பக்கம் பாருங்கோ, தேமா நடப்பட்டு இருக்குது. இது சரி, இங்கே கழுதை பாருங்கோ. கழுதை 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 அதில் நிறைய கழுதைகள், இதில் நிறைய மாடுகள். தொடர்ச்சியாக தேமாமரம் நட்டுருக்கிறது நல்லா இருக்குல்ல. மகளே, நாங்கள் வரும்போது டொக்கன்னு சத்தம் கேட்டது. நாங்கள் நினைச்சோம் ஏதோ கீழே அமர்த்தப்பட்டு உடைஞ்சு போச்சுண்டு. இதில் இந்த பிடிக்கிறது இதெல்லாம் உடைஞ்சு போகுது. இந்த தண்ணி போத்தில் விழுந்து உடைஞ்சு போச்சு மக்களே. சரியான கவலையாக இருக்குஞ்சு பாருங்க. இது உடைஞ்சு போச்சு. சிரிக்கிறேன்னு யோசிக்காதீங்க. ஆனால் இது எவ்வளோ காலம் உங்களுக்கு குளிர்மையான தண்ணியை தந்ததுஞ்சு பாருங்க. முழுமையாக உடைஞ்சு போச்சு. அது இன்றைக்கி நாங்கள் வேறு பை கொண்டு வந்து நாங்கள் விழுந்தாலும் தண்ணியை குளிர்மையாக தருது மக்கள்.
யோசிக்காத, உன்னை விட்டுற மாட்டோம். விடுவோம்மா? இல்லை தானே, இது மட்டும்தான் உடைஞ்சது. ஒன்றுக்கும் யோசிக்காத, நீ தண்ணியை தாக்கு பிடிக்கல கட்டத்தில் மட்டும்தான் உன்னை விடுவோம். இரணைமடு சந்திக்கு வந்து விட்டோம். அதில் இடப்பக்கம் திரும்பி போவோம். அங்கே பார்த்தீங்களா, பெயரை பார்த்தீங்களா? ஐங்கயன் சுவையூற்று. எப்படி பெயர்? அப்படி எல்லாம் பெயர் வைக்கணும். பிள்ளையார் கோயிலுக்கு தான் முருகண்டி பிள்ளையார் கோயில் அடிக்கு வந்து விட்டோம். அது பக்கத்தில் ஒரு வீதி ஒன்று போகுது பாருங்கோ, அக்கராயன் வீதி. இந்த வீதியால் தான் நாங்கள் இப்போ வெண்ணேரி குளத்துக்கு போகிறோம். இதுதான் முருகண்டி பிள்ளையார் கோயில் தோற்றம். சொல்ல மறந்து போன இதில் இருக்கிற அந்த கழிப்பிடம் பாவனைக்கு வந்துடுது. சரி மக்களே, இப்படி நேராக போகும். இங்கே பாருங்க பாலம். பாலத்துக்குள்ள என்ன பாலம் பதிவாக இருக்குது. எல்லா இடத்தையும் பாலம் உயரமாக தானே இருக்குது. புத்தர் சிலை இருந்து எடுக்கப்பட்டாச்சு. எனக்கு என்ன இராணுவ கட்டுப்பாட்டில் இருந்திருக்கு இந்த பகுதி. தொலை தொடர்பு கோபுரம் பாவன். இது எவ்வளோ காலமாக ஒரே இடத்த வெயிலுக்குள்ளே நிற்கிது. நாங்கள்லாம் நிழலுக்குள்ளே ஓடி ஒளிகிறோம். இந்த கோயில அப்படி நேராக வேறுங்க மக்களே. இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்னு பார்த்தா 14 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்யணும். தண்ணியோட நடங்களவை அக்கரையங்களும் மரச்சோலை நேராக தான் போகணும். ஆனால் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா, இந்த வீதியால் போய் இந்த மரச்சோலையை பார்த்து கொண்டு வருவோம். இந்த வெயில் நேரம் அதுக்குள்ளே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதனால தான் நாங்கள் போகிறேன். போய் வந்து வெண்ணேரி குளத்துக்கு போவோம். சரியா பாருங்க, பெரும்போக அறுவடை முடிந்து சிறுபோகத்துக்கு தயார் நிலையில் வயல்கள் இருக்குது. மக்களே, சொல்லி வேலை இல்லை. வெயிலண்டா அப்படி ஒரு வெயில், முகம் எரிஞ்சு கொண்டு இருக்குது. நாங்கள் இப்போ அந்த மரச்சோலை பகுதிக்கு போவோம். அந்த பகுதிக்கு போகும்போது என்னுடைய ஆள் மனது என்ன சொல்லுதோ அதை சொல்கிறேன். இந்த இடத்துல பாருங்க, நிறைய கொக்குகள். வயல் நிலத்தை வரணும். மரச்சோலை இடம் நல்ல குளிர்மையாக தான் இருக்குது, மாற்று கருத்து இல்லை. இவ்வளவு வெறுப்போடு இந்த வெயிலுக்குள்ளால் பயணம் செய்து அந்த மரச்சோலை பகுதியை சென்றடையும் போது ஆழ்மனம், என்னுடைய மனசு என்ன சொல்லுதோ அதை அப்படியே சொல்கிறேன். சரியா? இங்கே பார்த்தீங்களா, அந்த வாய்க்கால் கரைகளில் கொடிகள் படர்ந்து கிடக்குது. உண்மையாக நல்ல வடிவாக இருக்குது. ஓ, இந்தா எப்படி இருக்குது பார்த்தீங்களா இந்த இடம். மரச்சோலை பகுதிக்கு முகம் இந்த இடத்த பாருங்க எப்படி இருக்குது. இந்த பாருங்க, இந்த இடத்த பாருங்க, இந்த வாய்க்கால் ஓரங்களில் பாருங்க, என்ன கொடின்னு தெரியல, நல்லா இருக்குது. சரி, மரச்சோலை இடத்துக்கு வந்துட்டோம். மெதுவாக பயணம் செய்வோம். ஆஹா, தூரத்தில் போகும்போதே நல்லா இருக்குது. ஆனால் இந்த மரச்சோலையிலேயே கடும் வெயில் தான் நிலத்தில் விழுது போல கிடக்கு. சரி, போய் பார்ப்போம். எப்படி இருக்கு?
மக்களே, வெயில் எந்த அளவுக்கு மோசமாக இருக்குன்றதை இந்த காட்சியை பார்த்து நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம். இந்த மரம் சடைத்திருக்கிற பகுதிகளில் தான் நிழலாக இருக்குது, மற்ற பகுதிகளில் இப்படி தான் இருக்குது. ஓரளவு பரவாயில்லைன்னு சொல்லலாம் மக்களே. இவரத்தில் வேற நல்லா இருக்குது. கடவுளே, இந்த பக்கத்தை பார்த்தீங்களா? அக்கராயன் எவ்வளோ வடிவன்னு பார்த்தீங்களா? அக்கராயன் குளம். சரி, அப்படியே திரும்பி வெண்ணேரிக்கு போவோம். வந்து நாங்கள் இந்த காட்சியை காட்டினதில் மகிழ்ச்சி. மாலை வேளையில் வந்தால் தான் இந்த இடம் இன்னும் நல்லா இருக்குமென்னு நான் நினைக்கிறேன். ஆஹாஹா, மனச்சாட்சியை தொட்டு சொல்கிறேன்டா. இந்த இடம் நல்லா இருக்கு மக்களே. எங்கள் இந்த நிலத்தை பார்க்கணும். அந்த இடத்துல நல்லா இருக்குது. மற்றபடி இலைகள் அவ்வளோ சடைச்சு வளர்ந்த மாதிரி இல்லை. இதுவே ஒரு மாமரமாக இருந்திருந்தால் நல்லா சோலையாக இருந்திருக்கும். ஆனால் இது மாமரம் இல்லை, வாகை. கூடுதலாக வாகை மரம் என்று தான் சொன்னவர்கள். காட்சிக்கு நல்லா இருக்குது, களைப்பாடுறதுக்கு எதிர்பார்த்த அளவு இல்லை. அதாவது நிழல் இல்லைன்னு சொல்கிறேன். ஆனால் காட்சிக்கு சட்டப்படி இருக்குது. மாலை வேளையிலெல்லாம் நல்லா இருக்குது. நிழலுக்குள்ளே போய் நிற்கிறேன்னா நிற்கலாம். இந்த நிழலுக்குள்ளெல்லாம் நிற்கலாம். தொடர்ச்சியாக நிழல் இல்லைன்னு தான் சொல்கிறேன். இந்த இடமெல்லாம் பரவாயில்லை. சரி மக்களே, அக்கராயன் குளத்தில் இருக்கிற இந்த சோலை வீதியூடாக பயணம் செய்து திரும்ப வெண்ணேரி குளத்துக்கு போகிற வீதி நோக்கி போகிறோம். உண்மையாக சொல்கிறேன்னா, இந்த வெயில் காலத்தில் அந்த பகுதி நல்லா தான் இருக்குது. ஆனால் பெரும் நிழல் தார பகுதி மாதிரி தெரியுதான்னு கேட்டால் இல்லை. ஆனால் நல்ல வடிவாக இருக்குது. அந்த மரத்தை நட்டவர்களை வாழ்த்தி வணங்கணும். அது சம்மந்தமாக ஒரு காணொளி ஒன்று போட்டிருக்கிறேன். பவனீசன் அக்கராயன் குளம் என்று தேடினீங்கன்னா வரும். நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம். சரி, இப்படி போவோம். அக்கராயன் குளம் நோக்கி வெண்ணேரி குளம் நோக்கி போவோம். சரி, தொடர்ச்சியாக பயணம் செய்து வந்த வீதிக்கு வந்தாச்சு. இனி இப்படி வெண்ணேரி குளம் நோக்கி போவோம். அக்கராயன் குளம் சந்தையில் நிற்கிறோம். அக்கராய மன்னனுடைய சிலை வைக்கப்பட்டிருக்குது. அப்படியே சுற்றி காட்டுறேன் பாருங்க. சுற்றி அக்கராயன் குளம் சந்தி. நீ இப்படியே போவோம். ஐயா, இதை விடம் இது வெண்ணேரி குளமா? எவ்வளோ தூரம் போகணும்? எப்படி சுகம்? என்ன பேர் உங்களுக்கு? முகுந்தன், கந்தையா முகுந்தன். மகனுக்கு பேரா முகுந்தன்? இளம் பேரா வச்சிருக்கீங்க. உங்களுக்கு பவனீசன் எல்லாம் வயதானாகல பேரை வச்சுட்டு உங்களுக்கு முகுந்தன் இளம் பேரா வச்சுக்கூடாது. கந்தையா முகுந்தன் இளம் பேர் தானே. என்னடா முகுந்தன்? பவனீசன் என்ன மாதிரி பேர்? நல்ல பேர் பவனீசன். என்ன பொருள் அதுக்கு? என்ன இருக்கும்? அது பரவாயில்ல. என்ன மயூரன் இருப்பாங்கல்ல, அவங்கள கண்ட்ரோல் பண்ணல. அவங்களுக்கு மயூரன் எருமாடு தான். அவங்க எருமாடும் அவங்களும் உண்டு தான். அப்புறம் என்னென்ன பேர்? நல்ல பேர் கோயில் பேர்
முருகன் அப்படி இப்படி இந்த 5 எழுத்துக்குள்ளே பேர் வேணும். இப்போ ப ப நீ ச இன் சரிதானே? உயிர்மை அந்த அதெல்லாம் காணல 5 எழுத்தா வருது. அது உங்களுக்கு நல்ல பேரா? நீங்கள் எத்தனை பிறந்த? அஞ்சாமன் 5ஆம் நம்பரு 5. ஆனால் நீட்டான சாப்பாடு தான் போகணும். சும்மா கண்டுபிடி சாப்பிட மாட்டியா? குளிப்பு நல்லா நீட்டாக இருக்கும். காசு போனால் நல்லா சாப்பாடு ஜனத்துக்கு வாங்கி கொடுப்பியோம். இப்போ நல்லா இருக்கும். 5ஆம் நம்பர் நீட்டாக சாப்பாடு வேணும், நீட்டாக இருக்கணும். சரி. இப்போவும் உடனே கடுகு செய்ய மாட்டேன். கடுகு செய்கிற குணம் இருக்காது. கேட்டால் மனஜாதி விட அது மனஜாதி விட அது கொடுக்க மாட்டேன். அதுக்கு மட்டும் கடுகு செய்கிறதுக்கு விருப்பம் கிடையாது. நீங்கள் அஞ்சாமண்ண? நான் உண்டு 5 நல்ல நம்பர். 5 முதல் 9 நம்பர் கொஞ்சம் பிராடி இல்லை கூட ஜாலியான பிராடி. என்னடா அப்படியே நம்பர் கொஞ்சம் பிராடி பிராடி வந்து கொஞ்சம் போய் சொல்லுவாங்க. என்ன போய் சொல்ற நீ தம்பி காபி கண்டுபிடிக்கல. இதையும் பண்ணிடுவாங்க. ஆனால் புறந்தரத்தே இருக்க மாட்டாங்க. இந்த இடத்த புறந்தா இந்த இடத்த இருக்காங்க, வேறு இடத்த இருப்பாங்க. 9 அப்படியா தம்பி அவங்களுக்கெல்லாம் இங்கதான் வாழ விருப்பம். காலம் கொண்டே அங்க விட்டுருக்கு. அப்படிதான் போயிடும். பிறந்தத்தை வாழ்றதுக்கான சாத்தியம் இல்லை. உங்களுக்கு 5ஆம் நம்பர் நல்ல நம்பர். கெடுதி செய்ய மாட்டியால், சௌகரியங்களை கொடுப்பியால், நல்ல குணம். மற்றது பொம்பளை பிரச்சனை. ஆனால் நான் 6 பொம்பளை சேட்டை விட்டு 7 ஆண்டா சிறையில் இருந்தேன். பொம்பளை பிள்ளை பிரச்சனை விட்டு அந்த கிரகம் கொண்டு வச்சுட்டு நீ அப்படி விடாது. இதுக்கும் இருந்தால் கல்யாணம் கட்டாட்டியும் ஒரு பொம்பளை முட்டினா தான் கவையாக வரும். என்னென்னு கவையாக வந்தால் ஒன்றில் முட்டினா தான் வரும். ஆயின் இல்லை 9க்கு மேலாம் என்ன முட்டினான்னு. இந்த கவை இருந்தால் தான் இது தனியாக புரிஞ்சிருந்தால் கல்யாணம் கட்ட மாட்டியா. அப்போ இப்போ எனக்கு என்ன கட்டலாமா கட்டக்கூடாது? கட்டலாம். கட்டியிருக்கோம் இல்லாட்டி முட்டி என்ன இல்லாட்டி அந்த கவை வராது. அது நல்ல ஒழுங்கு. மறு இப்போ நான் அதில் போகிற யாரையும் பிடிச்சி முட்டுறதா? எங்கே போனாலும் இப்போ எந்த வேலை திட்டமும் போய் சொன்னாலும் சரி வந்துடும். நல்ல ஆனால் என்ன ஒரு பழக்கம் இருக்கு ஐயா. என்னதான் இருந்தாலும் அந்த மனசு அதை விடாது. எங்கள் பள்ளியும் சொல்லுதுன்னு சொல்லி எதென்றாலும் நன்மையாகும். ஒரு அரசாங்கத்தான் நன்மை இருக்குது, நல்ல நன்மை இருக்குது. ஆனால் எனக்கு அரசாங்கத்தில் நம்பிக்கை இல்லை. ஒரு நாளும் இல்லை. எங்கே போனாலும் செல்வாக்காக இருக்கும். இப்போ கல்யாணம் இருந்தால் விடுத்து தம்பரம் விடாலும் அப்படி இப்போ 2 பேரும் அந்த வகையில் சொல்கிறோம். இந்த 2 மாதிரி இருந்தால் எங்கே போனாலும் சரி வரும். போன வருஷம் இவ்வளோ அம்மாத்தி இருந்தால் இவ்வளோ திறமை இருக்காது. போன வருஷம் இப்போ நல்லதா தொடங்கிடுது. நல்ல காரியங்கள் தொடங்கிடுது. மகிழ்ச்சி. இது எப்போ இருந்து உங்களுக்கு பார்க்க தெரியும்? கொஞ்சம் நான் படிப்பு குறைவு. கொஞ்சம் நீங்கள் கற்றுக்கொண்டது இன்னும் புத்தகம் வேண்டாம்பிட்டு அதை நான் நான் 5 மட்டும் கேட்க மக்கள் குறைநப்பினும். ஓராமன் பற்றி சொல்லுங்க சுருக்கமா. ஓராமன் முதலாம் தேதிக்காரங்கள் கொடுக்குறதுல அவன் எப்போல ஒரு தினம் இல்லை. சரி. கொடுக்கல் வாங்கல கொடுக்குறதுல கொடுக்குறதுல சரி. ரெண்டாமன் இப்படியும் காசு கொண்டு கொண்டு நிற்பான். உழைப்பாளிகள் இல்லை. சரியான உழைப்பாளி. ஒரு கொஞ்ச நேரம் கூட ஓய்வு இருக்க மாட்டேன். இப்படியும் படிச்சிருப்பான். கொஞ்சம் பெரிய ஆளாக இருப்பான். இப்படியும் சக்கடையாக இருக்கான். சரி. மூன்றாம் நம்பரை கரை காணல. அவன் எப்படியும் பிச்சைக்காரர் தான் இருப்பாங்க. சரி. 3 4 காசு கொடுத்தான் கதை கொண்டு கண்ட விட கதை. தொழில் முயற்சியாளர்களா இருப்பாங்க. படிப்பாங்க. படிச்சா ஒரு வரக்கூடிய காசு கொடுத்தாதான் கொஞ்சம் நின்று காய்ப்பாங்களே. காசு கொடுக்காது போட்ட போக மாட்டாங்க. பாத்தீங்களா? 4ஆம் காரதார் இருந்தா சொல்லுங்க தம்பி ஜனோஜன். என்னன்னா தொழில் முயற்சியாளர்களா இருப்பினும் அப்படித்தான். கொஞ்ச நேரம் நின்று மெனக்கிட மாட்டேன். என்ன வருமானம் உழைப்புன்றதே பிரதானமாக வச்சிருப்பேன். சரி. 5ஆம் ஆண்டு பரவாயில்லை. எல்லாத்துலேயும் நல்ல சகோதரங்களுக்கு நன்மையாக இருப்பான், நீட்டாக இருப்பான். சரி. 6 எப்படி இருந்தாலும் படிப்பு ஒரு 19 வயதில் குழப்பிடுவான். ஆனால் பெரிய காட்டியல் குடியெல்லாம் எல்லாம் போட்டு பெரிய முதலாளியாக இருப்பான். முதலாளிக்கான இருப்பான். 7 ஒரு மாதத்தில் ஒரு கால் ஒரு துன்பம் வரும். அது உண்மையாக ஐயா. எனக்கு அது நிறைய பேர் சொல்றது 7ஆம் ஆண்டு அப்படித்தான். சரி. 8ஆம் ஆண்டு அவன் தான் பிடிச்சா பிடிதான். அதுக்கு பெரிய உதாரணமே இருக்குது. என்ன பிடிச்சா பிடிதான். கீழே இறங்கி வர மாட்டார். காசோ பணமோ என்னவோ அதுக்கான இடமே இல்லை. இதுதான் என் இறுதி கொள்கை. இதை விட்டு நான் கீழே இறங்கி வர மாட்டேன். உயிர் போனாலும் அதை ஏற்றுக்கொள்ளும். தேவையில்லை. சரி. 9 அவங்க வெளிதான் இருப்பாங்க. வெளிதான் கூடுதலாக இருப்பாங்க.
பிறந்த ஊரில் இருக்க மாட்டேன். இருக்க மாட்டேன். வெளி ஊர் அல்ல வெளி மாவட்டம் அல்லது வெளிநாடு. இந்த ஐயா சொன்னதில் பெரும்பான்மையானது உண்மையாக தான் தெரியுது எனக்கு பார்க்கும்போது. 9க்கு 3 பொருத்தம். 3 பொருத்தம். 3ஆம் நம்பர் 4ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பர் நல்ல. நான் ஒரு இடத்த படிச்ச இடத்த 5ஆம் எண்ணுக்கு எல்லா எண்ணும் பொருந்துவான். ஏன்னாட்டா நடுவே இருக்குதான். 5 எந்த பிரச்சனையும் இல்லை. விட்டு கொடுக்குறது இருக்கும், சாப்பாடு தான் கொடுப்பாங்க, சமாளித்து போகிறது எல்லாத்தையும் சௌகரங்களை பார்ப்பாங்க. ஆனால் இந்த நேரம் தெளிவாக இருப்பாங்க, பயக்கட்டுருக்காங்க 5. ஆனால் நான் தெளிவாக இருப்பேன், நன்மையாக இருப்பேன், சந்தோஷமாக இருப்பேன். உங்களை பிறந்த ஊர்? நான் கொக்கு தொடுவாய். கொக்கு தொடுவாய்? ஓ, கொக்கு தொடுவாயா? பொருங்க, கொக்கு தொடுவாயிலேருந்து இப்போ வந்தீங்க? நான் வந்து இப்போ 23 வருஷம். ஆனால் கொக்கு தொடுவாயெல்லாம் எப்படி சிதஞ்சு போய் கிடக்கு என்ன ஐயா? அது இப்போ பார்க்க மாட்டியா ஊரை திரும்ப வளர்த்து தொடங்கி? அது மாதிரி வளர்ந்து இப்போ இந்த பகுதியிலே இல்லை. ஓ, திரும்ப மீள இட தொடங்கிது. நல்லா இருக்கு. ஆனால் முதல் நான் சொல்றது முதல் இருந்ததோடு ஒப்பிடும்போது பெரிய அழிவுகள் தானே. என்ன வயல் நிலங்களா ஆட்டையே போட்டு இந்த பகுதியிலே இல்லை. இந்த பகுதியிலேயே அப்படி வளர்ச்சி நெல்லை கொடுக்க மாட்டேன் இருக்கிறாங்க. பாருங்க, கொக்கு தொடுவாயிலேருந்து எத்தனையாம் ஆண்டு வெளிக்கிட்ட நீங்கள்? எத்தனை ஆண்டு தான்? நான் 83 இந்திய ராணுவம் வரைக்கும். 83 தான் அங்கே இடம் போயிருந்தேன். கொக்கு தொடுவாயிலேருந்து 83 இடம் போயிருந்தேன். இந்திய ராணுவம் வரைக்கும் இல்லை அதுக்கு முதலே? அது அப்போதான் வந்து தான் இங்கே படிப்படியாக வந்து நான் இங்கே வந்து இப்போ இந்த இடத்துக்கு வந்து 23. நீங்கள் 83 இடம் போயிருந்தீங்க. என்ன இந்திய ராணுவம் 87 தானே வந்தது? வந்து அவங்க இருந்தாங்க பத்தாப்பில் இருந்து. அதுக்கப்புறம் அப்படி இப்போ வருத்தக்காரனாக போயிட்டேன். என்ன வேலை செய்யறீங்க? நான் காம மாதிரி எல்லாம் செய்கிறேன், மாடு கொஞ்சம் நிற்கிது. சரி ஐயா, மிக்க நன்றி. உங்களை கண்டு கதைச்சில மகிழ்ச்சி. பதிவு செய்திருக்கிறோம் சும்மா பொழுதுபோக்கா பெம்பலாம் சிக்கல்ல தானே. இதுல நிறைய பேர் எதிர்பார்ப்பின்னு தானே 5 மட்டும் கேட்டுட்டு போறான், எல்லாத்தையும் பதிவு செய்யுங்க. சரி, பதிவு செய்கிறோம். சரி ஐயா, நன்றி. உங்களை கண்டு கதைச்சதுல மகிழ்ச்சி. சரி ஐயா, நன்றி. வலப்பக்கம் இடப்பக்கம் 2 பக்கமுமே இராணுவ முகாம் இருக்குது. நாங்கள் நேராக போகணும். இதில் இடப்பக்கம் ஒரு கோயில் இருக்குது. என்ன கோயில் பார்ப்போம். ஐயனார் கோயில். இதில் இருக்கிறது ஐயனார் கோயில். இதில் இடப்பக்கம் யோக சுவாமிகள் திருவடி நிலையம் முதியோர் இல்லம். இது முதியோர் இல்லம். நாங்கள் உள்ளே போய் காணொளி பதிவு செய்ய முடியாது, இப்படி அனுமதி இருக்காது. அதனால் நாங்கள் கேட்கவில்லை. மேலோட்டமாக உங்களுக்கு காட்டும். இந்த ஊரில் நிறைய தென்னந்தோப்புகள் இருக்குது. இங்கே இந்த வேலை பக்கம் பாருங்க, ஒரு வீட்டு காணி, இதுக்குள்ளே பாருங்க நிறைய தென்னை மரங்கள். அதே மாதிரி தான் இடப்பக்கம். இப்படி இந்த காட்சிகளை பாருங்க. நாங்கள் இப்போ பயணம் செய்து வந்த வீதியில் நிறைய கடைகள் இருக்குது. தெருவோரத்தில் நிறைய கடைகள் இருக்குது. இதில் இடப்பக்கம் இருக்கிறது கிளிநொச்சி ஐயனார்புரம் அரசின தமிழ் கிழவன் பாடசாலை வெண்ணேரி குளம். ஆஹா, இந்த இடத்துல நல்ல குளிர்மையாக இருக்குது மக்களே. சரி மக்களே, கிளிநொச்சி திருவையாறில் இருந்து வெண்ணேரி குளத்துக்கு வந்தாச்சு. இதில் இருக்கிறது பள்ளிக்கூடம். பள்ளிக்கூடத்தை காட்டினாங்கள். இந்த பள்ளிக்கூடத்துக்கு முன்னுக்கு நிற்கிற இந்த பெரிய மர நிழல் எங்களுக்கு உண்மையாகவே மன நிம்மதியாக இருக்குது. நாங்கள் வரும்போது அந்த அக்கராயன் சோலை வீதி இருக்குல்ல, அந்த பகுதிக்கு போனாங்க. ஆனால் அந்த பகுதிக்கு போகும்போது இப்படி நிழலை எங்களால் அவதானிக்க முடியலை. ஆனால் அது காட்சிக்கு நல்லா இருக்குது, ரசிக்கலாம், புகைப்படங்கள் எடுக்கலாம், அதுக்கு சிறப்பு. ஆனால் நிழல் ஓய்வெடுக்கிறதுக்கு அந்த இடம்
பொருத்தமானதாக இருக்காதுன்றதை அங்கே போய் ஓரளவு உணர்ந்து கொண்டாங்க. ஆனால் இந்த இடத்துக்கு வந்த உடனே ஐயோ நல்லா இருக்குது, சூரியன் தான் இந்த பக்கம் இருந்தாலும் இங்கே பாருங்க, இங்கே வந்து நிழலாகத்தான் இருக்குது. ஏன்னெண்டா இந்த மரத்தினுடைய இலைகள் வந்து மிக நெருக்கமாக இருக்குது பாருங்க. ஆனால் அங்கே இருக்கிற மரத்தினுடைய நிழல்கள் ஐதாக இருக்குது. சரி மக்களே, இப்போ இந்த காணொளியில் இருந்து விடைபெற போகிறேன். இந்த காணொளியை பார்த்து உங்களுக்கு நன்றிகள். இதுவரைக்கும் பவனீசன் என்ற இந்த யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து சேரும். அடுத்த காணொளிகளை மறக்காமல் பாருங்கோ. நன்றி, வணக்கம்.